ஹாய் மக்களை, இன்னும் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை சுற்றி கட்டி தர போகிறேன் கேட்டியாலா. அதுவும் ஏழாத்த சொர்க்கமாக்கும். ஏழாத்த சொர்க்கான்னு சின்ன உடனே குறை பேர் கெஸ் பண்ணியிருப்பியா. மற்ற இடத்துல நம்ம அங்கே சொர்க்கத்தில் போய் மொத்தம் சுற்றி காட்டி தர போகிறதா இருக்கும் கேட்டியாலா. பின்ன என்ன காரியான்னு சொன்ன அங்கே போக்கு எத்தனை செலவாகும், எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு மொத்த இடங்களையும் டீட்டெயிலாக காட்டி தரதா இருக்கும். போகிற வழியில் நிறைய காட்டு விலங்குகளில் நம்ம கிராஸ் பண்ணி போகிறதா இருக்கும். அப்போ அதுவளையும் காட்டி தரதா இருக்கும் கேட்டியாலா. அப்போ அதுக்கு வேண்டி மறக்காத ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி எறும்பு கேட்டியாலாம் மறக்காத லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி பறக்கி விடுங்க. பின்ன அடுத்த நம்ம சொர்க்கத்தை மொத்தம் சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்க போவோம் மக்களை. இப்போ நம்ம கரெக்டாக அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் நிற்கிது கேட்டலாம். இது வால்பாறைக்கு போகிற வழியில் தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கேட்டலாம். பாகுபலி படத்தில் உள்ள குறை சீனில் இஞ்ச தான் எடுத்துன்னு அடி போலியாக இருக்குது. அங்கே விழுத வெள்ளம் இஞ்ச மழை போல் நமக்கு மேலே அடிச்சது கேட்டலாம். வேறு லெவலு அடி போலியாக இருக்குது. இப்போ இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு ஃபுல் வீடியோ பிளாக் ஆகிட்டு நம்ம சேனலில் வரும். அதை பார்க்க கொண்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கேட்டலாம். பின்ன அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் இருந்து நம்ம நேரம் வால்பாறைக்கு போகிற ரூட்டில் போகிறதா இருக்கும். ஃபாரஸ்ட் ரூட்டு கிட்டலாம் ஃபஸ்ட்டு வாழைச்சல் செக் போஸ்ட்டுக்கு போகிறதா இருக்கும். அதில் போயிட்டு என்ட்ரி போட்டு தான் போக பற்றும். செக் போஸ்ட்டுக்கு போகிற வழியில் இன்னொரு அருவி வரும் கேட்டலாம். இங்கேருந்து செக் போஸ்ட்டு கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். போகிற வழியில் இந்த அருவியை நம்ம பார்க்கலாம் கேட்டலாம். இந்த அருவியும் சும்மா ஒன்றும் இல்லை கேட்டலாம். வேறு லெவலு. அந்த வெள்ளம் எப்படி வருதுன்னு பார்த்தியலாம். இங்கே கீழே பாஞ்சு போகிறதே வேறு லெவலு. பயங்கர சத்தம் மட்டும் வேறு லெவலில் இருக்குது கேட்டலாம். பின்ன இதில் குளிக்க முடியாது கேட்டியலாம். இந்த சைடு காட்டி தரேன் பாருங்கள். அந்த மலை சாரல் மாதிரி அந்த அருவி 2 வெள்ளம் வந்து அடிக்கிறது பாருங்க. கேமரா ஃபுல்லாக வெள்ளம் ஆச்சு கேட்டியலாம். லைட்டாக ஒன்று தொடச்சி காட்டி தரேன். இல்லை அந்த மழை வெள்ளம் வந்து அடிக்கிறது மாதிரி இருக்குங்க. மழை வெள்ளம் அருவியில் உள்ள வெள்ளம் அப்படி வந்து அடிக்கிறது பாருங்க. வேறு லெவலில் இருக்கிட்டலாம். மழை போலியாக்கு மாறுறது. இது நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து மற்ற செக் போஸ்ட்டுக்கு போகிற வழியில் இருக்கிறதாக்கு நான் உங்களுக்கு இந்த அருவிக்கு ஒரிஜினல் சவுண்ட் ஒன்று காட்டி தரேன் கேளுங்க. மக்களே, வால்பாறை ட்ரிப்பில் நம்ம இப்போ கரெக்டாக வாழைச்சல் செக் போஸ்ட்டில் நிற்காங்க கேட்டியலாம். நீ இதை தாண்டி 80 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் வால்பாறை போக பற்றும். வால்பாறை போயிட்டு அங்கிட்டு உள்ள காரியங்கள் காட்டி தரேன். போயிட்டு இல்லை போகிற வழியில் ஃபாரஸ்ட்டாக்கும். யானை காடெல்லாம் உண்டு. யானைகளெல்லாம் காட்டி தரப்படும். மறக்காத பாருங்கள் மக்களை. இப்போ நம்ம வாழைச்சல் செக் போஸ்ட்டை தாண்டி ஃபாரஸ்ட்டு உள்ள என்ட்ரு ஆகிச்சுக்கிட்டல. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டருக்கு ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான். இப்போ செக் போஸ்ட்டை தொட்டு ஒரு 2-3 கடைகளும் ஒரு 2-3 வீடுகள் எல்லாம் இருக்குது. அங்கேண்டு என்ன தின்னு போகணும். அதை தாண்டி ஆச்சுன்னா 80 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே இருக்காது. ஃபுல் ஃபாரஸ்ட்டாக கிட்டலாம். போகிற வழியில் ஒரு 5-6 கிலோமீட்டரில் நம்ம இந்த பாலத்தை ஒன்று கிராஸ் பண்ணுவோம் கிட்டல. இந்த பாலம் இந்த மெயின் என்ன காரியானதுன்னா, இந்த பாலத்தை தாண்டி நம்ம உள்ளே பெய்யாச்சுன்னா யானை காடு தொடங்கும் கிட்டலாம். அடுத்து ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக யானை காடு தான். யானைகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி கேட்டலாம். மற்ற விலங்குகள் எல்லாம் கம்மியாக இருக்கும். யானைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்போ வேணாலும் எங்கெண்டு வேணாலும் யானைகள் வரலாம். அது கொண்டு நம்ம பார்த்து ரொம்ப கேட்டலாம். வளைவில் எல்லாம் டக்குன்னு ஃப்ரெண்டில் வந்து நிற்க நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அது கொண்டு செக் போஸ்ட்டில் எல்லாம் கரெக்டாக சொல்லி தான் விடுவேன். நம்ம எப்படியெல்லாம் போகணும், எப்படி பார்த்து போகணும், எப்படி வரணும்ல எல்லா காரியங்களும் கிளியராக சொல்லி தான் விடுவேன்னு கேட்டலாம். இப்போ நம்மளும் போகிற வழியில் யானைகள் எல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் உங்களுக்கு நான் காட்டி தரேன் கேட்டலாம். எல்லாம் காட்டி தர முடியாது. ஒரு கிளிப்பு இதில் ஆட் பண்ணுதேன். இப்போ நம்ம இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை இந்த ஃபாரஸ்ட் ரூட்டு ஒரு தனி விளாக் ஆகிட்டு வரும். அதுவும் அப்லோட் பண்ணுவோம். அதுவும் மறக்காத பாருங்க. ஃபஸ்ட்டு யானையை பார்த்து வந்து வாருங்க. இப்போ நம்ம கரெக்டாகிட்டு காட்டணையை கிட்ட வந்தாச்சு கிட்டலாம். காட்டணை கிட்டன்னு பார்க்க வேறு லெவலில் இருக்குது கிட்டலாம். நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கிலோமீட்டரில் காட்டணையை பார்த்தாச்சு. பார்த்தோண்டு இதே போல் ஒரு 2-3 இடத்துல பார்த்தோம் கிட்டல காட்டணைகளை. அந்த இதெல்லாம் வேறு லெவலில் ஒரு த்ரில்லாட்டு இருந்து கிட்டலாம். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு அதிரப்பள்ளி டு வால்பாறை ட்ரிப்புன்னு ஒரு விளாக் வரும். அந்த விளாகில் நான் உங்களுக்கு காட்டி தரதா இருக்கு கிட்டலாம். நம்ம இப்போ அடுத்த செக் போஸ்ட்டு கிட்ட வந்தாச்சு கிட்டலாம். இதான் கைஸ், இங்கே தான் மட்டும் டிக்கெட் எல்லாம் எடுக்க வேண்டியது கிட்டலாம். 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவேன். செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து திறந்து தருவேன். போயிட்டு அடுத்துள்ள காரியங்களெல்லாம் எடுத்து பார்ப்போம். மக்களை இப்போ நம்ம செக் போஸ்ட்டை தாண்டி வந்தாச்சு கிட்டல. செக் போஸ்ட்டுன்னா ஃபாரஸ்ட்டை 80 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு கிட்டல. ஃபஸ்ட்டு வாழைச்சல் செக் போஸ்ட்டில் ஒரு ஸ்லிப்பு தருவேன் கிட்டல. நம்ம வண்டி நம்பர் எல்லாம் போட்டு பிளாஸ்டிக் நாங்கள் வச்சுருக்குதா எல்லா டீட்டெயிலும் போட்டு ஒரு ஸ்லிப்பு தருவேன். அந்த ஸ்லிப்பை நம்ம இந்த 80 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு தாண்டி வரும்போது மலக்கப்பாறைன்னு ஒரு செக் போஸ்ட் இருக்கு கிட்டல. இங்கே கொடுத்தாதான் நம்மளை எல்லாம் செக் பண்ணி வெளியில் விடுவேன் கிட்டல. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வெளியில் விடுவேன். அப்போ நம்ம 80 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு அட்வென்ச்சர் ரைடெல்லாம் முடித்தோண்டாக்க இப்போ வால்பாறையை நோக்கி போயிட்டு இருக்கேன் கிட்டல. வால்பாறை கிட்ட வந்தாச்சு. சுற்றி பாருங்கள் வேறு லெவலான வியூ கிட்டல. அடி போலியாக இருக்குது.
ലൈറ്റാக ഒരു ചിന്ന മഴയും ക്ലൈമറ്റെല്ലാം വേറെ ലെവൽ കിട്ടിയാൽ പിന്നെ എന്നാ കുറേ ആളുമെല്ലാം നിൽക്കലും இந்த சைடில் அடக்க புல்லெல்லாம் வெட்டி மாற்ற வேண்டியாக்கும் கிட்டியல கவர்மெண்ட் வேலைக்காரனாக தோணுது கரெக்டாக தெரியல கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டானு தெரியாது சைடில் உள்ள புல்லெல்லாம் வெட்டி மாற்றணும்னு தோணுது அந்த மிஷினெல்லாம் வச்சு ஒன்று நிற்கணும் பின்ன நம்ம போகிற வழியில் இதே போல் சின்ன சின்ன அருவியெல்லாம் நிறைய இருக்கும் கிட்டியல வால்பாறை போகிற வழியில் சும்மா இல்லை சொர்க்கான்னு சொல்லி அது கிட்டியல யாழத்தை சொர்க்கான்னு சொல்லி அது கரெக்டு தான் கிட்டியல வேறு லெவல் அடிப்பொலியாக்கும் பின்ன இதே போல் சிங்கவால் குரங்குகள் எல்லாம் நிறைய நம்ம ஸ்பாட் பண்ண முடியும் போகிற வழியிலெல்லாம் இதே போல் சிங்கவால் குரங்குகள் சிறுத்தை புலி பின்னையும் கரடி இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் இங்கே நிறைய உண்டு கிட்டல நைட்டு டைமில் நிறைய வெளியில் வரும் பின்ன காலத்தையும் ஸ்பாட் பண்ண முடியும் காலத்தை விட ராத்திரி டைமில் நிறைய வரும் இப்போ வால்பாறையில் ஒரு 8 மணிக்கு பிறவில்ல நைட்டு ஆள் நடமாட்டெல்லாம் பெருசாக இருக்காது ஏன்னா என்ன வன விலங்குகள் எல்லாம் அதிகமாக வாரோண்டு ஆள் நடமாட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் கிட்டலாம் இன்னும் இந்த வியூ எல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கிட்டல வால்பாறையில் உள்ள இந்த வியூ எல்லாம் மேகத்தை எல்லாம் பாருங்கள் நமக்கு கீழே இருக்குது நம்ம மேலே நிற்கிதான் மேகம் கீழோடி போகுது இப்படி தரையில் இப்படி தொட்டு போகிறது போல இருக்கிட்டல மேகம் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எங்கள் பில்டிங்கு மேலோடையெல்லாம் ஊந்தாக்கும் போகிறது இந்த புகையெல்லாம் நம்ம இங்கே மேலே இருந்தாக்கும் பாக்கியது கிட்டியல புகையெல்லாம் இங்கே கீழோடி ஊந்து போகுது நம்ம மேலே இருந்து பாக்கியதாக்கும் வேறு லெவலில் இருக்கிட்டல சொர்க்கம்னா இதுதான் சொர்க்கம் ஒரு தடவை மிஸ் பண்ணதை வந்து பாருங்கள் கிட்டியல இப்போ நம்ம கரெக்டாக எடுத்துப்போம் அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு கிட்டல அடுத்த இடம் யாதுன்னு சொன்னால் வாட்டர் ஃபால் ஆகும் கிட்டல இப்போ நம்ம நிற்க இடம் வாட்டர் ஃபால்னு சொல்லுதோ நல்ல நீங்கள் நிறைய இடத்துல வீடியோலெல்லாம் பார்த்துட்டு போயிருது இந்த இடம் ஏன்னா வாட்டர் ஃபால்னு ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்காது இந்த இடத்த பேராக்கும் வாட்டர் ஃபால் கிட்டல ஃபுல்லாக 2 சைடும் காப்பி தோட்டமும் நடுவில் மரங்களும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க வேறு லெவல் இடம் கிட்டல பின்ன நம்ம அந்த இடத்துல இப்போ தெளிச்சாச்சு கிட்டல ஒவ்வொரு இடம் மாட்டாக்கும் காட்டி தர்றது அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் காட்டி தரப்பட்டது கிட்டல குறை இடம் எல்லாம் க்ளோஸில் இருக்குது இன்னும் பார்த்து ஏன்னா நம்ம வந்து 4 ரெட் அலர்ட்னு சொல்லி கொஞ்சம் இடம் எல்லாம் க்ளோஸில் இருந்துக்கிட்டல பின்ன இந்த சைடில் எல்லாம் இந்த உருண்டை எல்லாம் வச்சிருக்கிட்டல வண்டி எல்லாம் இடித்தா மறைஞ்சு ஒன்றும் போகாத இருக்க வேண்டி உருண்டை எல்லாம் வச்சிருக்கி இப்படி செட்டப் எல்லாம் புள்ளியாக இருக்கு கண்டில போகிற வழியில் இதே போல் நிறைய அருவிகளை நம்மளால் பார்க்க முடியும் கிளைமேட்டெல்லாம் டக்குன்னு மாறுறது கேட்டியலாம் என்ன பிடிக்குன்னு தெரியல இப்போ பயங்கர மழை அட்டாக் இருக்கு கேட்டியலாம் மழைன்னு என்ன ஒரு அர்த்தம் மழை ஃப்ரெண்டில் என்ன இருக்குன்னு போல அறியோ இல்லை அந்த அளவுக்கு மழை கேட்டியல பயங்கர மழை கல்லெடுத்துறது போலியாக இருக்குது கிளைமேட்னா அப்போ வேறு லெவலாக்கு டக்குன்னு பனி வருது டக்குன்னு மழை வருது டக்குன்னு வெயில் அடிச்சது மாறி வேறு லெவல் தான் கிட்டியல பின்ன நம்ம இப்போ அடுத்த டூர் பிளேஸான கூழாங்கல்லாறுக்காக்க வந்துருக்கு கிட்டியல வால்பாறையில் கூழாங்கல்லாறுன்னு சொல்லி இது ஒரு நல்ல ஒரு டூர் பிளேஸ் ஆகுது கிட்டியல அப்போ நம்ம வால்பாறை வந்துனீங்கன்னா கூழாங்கல்லாறு ஒன்று கண்டிப்பாக பார்க்க வேணும் என்ன காரியம் சின்ன இன்னத்தை பயங்கர மழை கிட்டியல பயங்கர மழை பயங்கர மழை அது கொண்டு தான் ஆறில் பயங்கர வெள்ளம் கிட்டியல இந்த வெள்ளத்தை கொண்டு தான் நமக்கு கூழாங்கல் ஒன்றும் பார்க்க பറ്റില്ല கிட்டியல இந்த ஆறு ஃபுல்லாக கூழாங்கல் அட்டாக இருக்குது அடியில் அதாக்கு இங்கே உள்ள ஸ்பெஷலி அதாக்கும் கிட்டியல ஆனால் இன்னத்த நாள் பார்த்து நமக்கு ஒன்றும் தெரியல கிட்டியல பயங்கர மழையான உண்டு நானும் பார்த்தேன் வந்து பார்த்தா கண்ணுக்கு 2-3 காணுது ஆனால் கேமராவில் ஒன்றும் கிளியராக காணல கிட்டியல പിന്നെ இந்த சுற்றி உள்ள அழகெல்லாம் வேறு லெவலு கேட்டியலாம் அடிப்பொலி ஒன்றா திறந்தேன் கேட்டியலாம் அடிப்பொலியாக இருக்குது சுற்றி உள்ள இடங்களெல்லாம் பார்க்க இப்போ வால்பாறை வந்த இந்த கூழாங்கல் யாரும் ஒன்றும் மறக்காத பார்த்தோண்டு போங்க கேட்டியல அடிப்பொலியாக இருக்குது அப்போ நம்ம இனி இதை முடிச்சோண்டு அடுத்து போகிறது சோலையார் டேமாக்கும் கேட்டியலாம் சோலையார் அணை அப்போ நம்ம இனி போகிற வழியில் உள்ள வியூவாக்கும் இது கேட்டியல சைடில் உள்ள வியூவெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு கேட்டியல இங்கே இனி வேறு 2-3 இடங்கள் எல்லாம் உண்டு கிட்டியல என்ன நல்ல வியூ பாயிண்ட்டு தலைநார் வியூ பாயிண்ட்டு அப்போ மங்கி ஃபால்ஸு அப்படி 2-3 இடங்கள் எல்லாம் உண்டு பட் அந்த இடங்களெல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியலை ஏன்னா என்ன ரெட் அலர்ட்டு கொடுத்துருந்ததுனால நமக்கு நிறைய இடங்கள் போக முடியலை கிட்டியல பின்ன என்னன்னு இப்போ நம்ம கரெக்டாக சோலையார் டேமில் வந்தாச்சு கிட்டியல அப்போ நான் இனி உங்களுக்கு சோலையார் டேமுக்கு உள்ள வியூ எல்லாம் ஒன்று கிளியராக காட்டி தரேன் ஃபுல் மிஸ்ட்டு கேட்டியல ஃபுல் மிஸ்ட் ஏன்னா ஃபுல் மிஸ்ட்டு மழை மாறி இப்போ ஃபுல் மிஸ்ட்டாக மாறிச்சு கேட்டியல கிளைமேட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் டக்குனாக்க மாறியது கேட்டியல வேறு லெவலில் இருக்கு ஆனால் கீழே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கெல்லாம் இருக்குது கேட்டியல அப்போ நான் அதையும் ஒன்று காட்டி தரேன் கிளியர் நம்ம இப்போ அணைக்க கீழே சைடாக வந்திருக்கு கேட்டியல ஃப்ரண்டில் உள்ள அந்த கீழ் சைடு வந்திருக்கு இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கெல்லாம் வச்சிருக்கு கேட்டியல கொச்சு பிள்ளைகளுக்கு விளையாடலான்னு தோணுது அதுக்கு வேண்டி தான் வச்சிருக்கணும்னு தோணுது பின்ன நம்ம இனியாக்க உள்ளே ஒன்றும் போகல சைட்லேண்டு பார்த்தா அந்த வெள்ளம் திறந்து விடுதா
மக்களை அப்படி உங்களுக்கு ஏழாத்த சொர்க்கான்னு சொல்லி வால்பாறை ஃபுல்லாக சுற்றி காட்டி தந்தாச்சு கிட்டியலாம். குறை இடம் ரெட் அலர்ட்டில் மூடி இருக்குது, அதுകൊണ്ട് நம்மளை வந்துட்டு போக பറ്റിல்ல. பின்ன மற்ற இடங்களெல்லாம் சுற்றி காட்டியாச்சு கிட்டியலாம். பின்ன 2 நாள் சுற்றி பார்க்க ஒரு 1800 தான் ஆகும் கிட்டியலாம். ரூமுக்கு ஒரு 500, ஃபுட்டுக்கு 2 நாளைக்கு ஒரு 600, பின்ன பெட்ரோலும் டிக்கெட் எல்லாம் சேர்த்து ஒரு 500, மொத்தம் ஒரு 1800 மொத்தமாக நம்ம முடிச்சலாம் கிட்டியலாம். பின்ன இதே போல் நிறைய விளாக் எல்லாம் நம்ம சேனலில் வாரதாக இருக்கும். அதுகொண்டு மறக்காத ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விடுங்க கிட்டியலாம். கடைசியில் லிங்க் தாரேன், அதையும் ஒன்று மறக்காத பார்த்து கொண்டு போங்க.